தனுசு ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருக்கும். எதுவுமே நமக்கு ஒழுங்காக நடக்கலையோ, எல்லாமே தடங்களாக இருந்தோ, பிஸ்னஸ்லேயும் தடங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இட் இஸ் டைம் ஃபார் ரன்னிங். நீங்கள் ஓட வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது தான் உங்களுக்கு மரியாதை உயர்வோடு சேர்ந்த வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வியாபார வெற்றி ஏற்படும். வியாபாரத்தில் லாபத்தை பெருக்குவதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது. சனி கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பாரு, தடுமாற்றத்தை கொடுப்பாரு, உடல் சோர்வை கொடுப்பாரு, உடம்புலையும் மனசுலையும் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படுத்துவார். ஆனால் குரு அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக சப்போர்ட் பண்ணுவார். நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்பும் அவர்களுடைய உத்வேக உணர்ச்சியும் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதாவது நம்ம ஒரு ஃபங்காய் உக்காந்துருக்கோம், நம்ம ஒரு டயர்டாகி உக்காந்துருக்கோன்னா நம்மளை உத்வேகப்படுத்தி வெளியில் தள்ளுறதுக்கு வீட்டில் மனைவி இருக்கணும், இல்லாட்டி நெருங்கிய நண்பர்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அனுகூல பலன்களை தரக்கூடிய வகையில் குரு, செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருக்குது. புதன் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். சூரியன் 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வகையில் இருக்குது, அரசாங்க வகையில். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்கள். இதை பார்த்துட்டோம் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் லைஃபே நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த ஒரு மாதத்துக்கு ஜூலை 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி மாலை 4 மணி வரை, அதன் பிறகு 9ஆம் தேதி காலை 3 மணியிலேருந்து ஆரம்பித்து 10, 11ஆம் தேதி மதியம் 12 மணி வரை, அதன் பிறகு 13ஆம் தேதி ஆரம்பித்து 13ஆம் தேதி மாலை 7 மணி முதல் 14, 15, 15ஆம் தேதி மதியம் 1 மணி வரை, அதன் பிறகு 20ஆம் தேதி 21, 22, 23, 24ஆம் தேதி காலை 11 மணி வரை, அதன் பிறகு 26ஆம் தேதி மதியம் 4 மணி முதல் 27, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள். மற்ற ராசிகளாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆரம்பிச்சு அப்படியே கண்டினியூஸாக போகும். உங்களுக்கு 6ஆம் தேதியில் ஒரு பிரேக் இருக்குது, 11ஆம் தேதியில் ஒரு பிரேக்கு, 13ஆம் தேதியில் ஒரு பிரேக்கு, 15ஆம் தேதியில், அதாவது 2 நாளாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். அலைச்சல் காரணமாக உங்களுக்கு வரவேண்டிய வெற்றிகள் தாமதமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் தடங்களாகி தான் போவீங்க. ஒன்று, நீங்கள் ஒரு கார் எடுக்கிறீங்க, இல்லை 2 வீலர் எடுக்கிறீங்கன்னா டிராஃபிக்கில் நீங்கள் நிறைய மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உடல் சோர்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை, மனச்சோர்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆஃபீஸில் போயிட்டு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராஜெக்டில் மற்றவங்க ப்ராஜெக்ட்லாம் எல்லாமே உடனே அப்ரூவ் ஆகும். உங்கள் ப்ராஜெக்ட் மட்டும் இது ஏன், எதுக்கு, நொல்ல பேசி உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. உங்களை டீக்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கூட இருக்கிறவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதம் முற்பகுதியில் 24ஆம் தேதி வரைக்கும். 24ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் எதிர்பாலினத்தவர்களின் உதவி அமோக பலன்களை ஏற்படுத்தும். அந்த சமயத்தில் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள், காதல் வயப்படுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் காதல் வயப்படும் பொழுது அதை கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேர்மறை குணம் உள்ள நபராக இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூல தரக்கூடிய நாட்கள் சொன்னது போல தடுமாற்றத்தை தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். ஜூலை 24ஆம் தேதி மதியம் காலை 11 மணி முதல் 10 மணி 59 நிமிஷம் 10:59 AM 24th ஜூலை ஆரம்பித்து 26th ஜூலை மதியம் 3 மணி 52 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டமத்தில் அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்போது புதனோடு சேர்றாரு. புதன் சந்திரன் வேதை பொருத்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால விபரீத ஆசைகள் பூர்த்தியாகும். நீங்கள் திடீர்னு ஒத்து வராத ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் நடக்கும். பண விவகாரங்களில் திடீர் தவறான முடிவுகள் எடுத்து வருமானம் ஏற்படும். ஆனால் அது நேர்மைக்கு புறம்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அது நேர்மையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன தடுமாற்றங்கள் விலகும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக ஏற்பட்ட மன விஷயங்கள் நல்ல விஷயங்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அடுத்தது மாத கடைசியில் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 10ஆம் இடத்துக்கு போகும்பொழுது
ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். அதே சமயம் நீங்கள் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், அரசு விஷயத்திலோ இல்லை வெளியார்ட்டையோ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எந்த விதமான திருட்டுத்தனமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. என்னடா இருந்தாலும் இப்படி திருட்டுத்தனமாக டைரெக்டாக சொல்லிட்டாருன்னா, தப்பான விஷயத்தை பண்ணியிருந்தீங்கன்னா லீகல் பிரச்சனைகள், போலீஸ் கேஸு, அரெஸ்ட் வாரண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் பயமுறுத்தத்துக்கு சொல்லலை, எச்சரிக்கையாக. ஏன்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த அரெஸ்ட் வாரண்ட் வராது, ஒரு பயத்தோடையே இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கிறதுனால மேல் அதிகாரிகளே உங்களை பற்றின குற்றச்சாட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் முதலீடுகள் செய்யலாமே தவிர அந்த விவசாய நிலத்திலேருந்து லாபம் வருவது தடைபடும். அந்த முதலீடு உங்களுக்கு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த தனுசு ராசியில் பிறந்த யார் வேணாலும் நீங்கள் பணத்தை கொண்டு போய் நிலத்தில் போடலாம், ஆனால் நிலத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்க முடியாது. இப்போ உங்களுக்கு பண தடுமாற்றம் ஏற்படணும்னா நீங்கள் நிலத்தில் போட்டால் பிரச்சனை இல்லை, கையில் பணத்தை வச்சுட்டிங்கன்னா அது பண இழப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை தந்தாலும் 24ஆம் தேதி சுக்கிர பயிற்சிக்கு மேலே ஒரு சிறு தேக்க நிலை ஏற்பட்டு பெண் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதன் அஷ்டம 7ஆம் வீட்டு அதிபதி புதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளோ உங்கள் குடும்பத்தாரோ ஏதோ ஒரு தப்பான சம்பவங்களையோ தப்பான செய்திகளையோ சொல்வதன் மூலமாக உங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் வயப்பட்டுள்ளவர்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அந்த காதல் உங்களுக்கு தகுதியானதா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா தப்பான நபரிடம் சிக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், குரு நல்லது தானே பண்ணுவாருன்னு. குரு நல்லது தான் பண்ணுவார். 7ஆம் வீட்டு அதிபதி 8ல் இருக்கிறனால திஸ் மந்த் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் ப்ரப்போசல். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும். உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தப்பான விஷயத்துக்கு நீங்கள் துணை போனீங்கன்னா நீங்கள் தான் மாட்டுவீங்க. அதனால் தப்பான விஷயத்துக்கு துணை போயிடாதீங்க. மேலதிகாரிகள் தப்பு பண்ணினா கூட இதில் நீங்கள் பேப்பரில் அந்த நோட் போடும்போது இல்லை இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வரத்துக்கு பார்க்கணுமே தவிர நீங்களும் கூட நின்னா அவங்க தப்பிச்சு உங்களை மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, முருகன் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்லி வருவதன் மூலமாக எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படுத்தி அந்த முருகன் உங்களை காப்பாற்றுவார். இதை தவிர முடிஞ்சதுன்னா சில கோயில் சொல்கிறேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு பாருங்கள். நீங்கள் இதுக்காக நான் சொல்கிற ஒரு கோயில் உங்கள் ஊர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னா அங்கே ட்ராவல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த முருகன் கோயிலுக்கும் போகலாம். குறிப்பாக இந்த கோயில் பக்கத்தில் இருந்துன்னா போயிட்டு வர்றது நல்லது. ஃபஸ்ட்டு வயலூர் முருகன், செங்கல்பட்டு விழுப்புரம் பக்கத்தில் வயலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஏரியாவில் வயலூர் முருகன் இருக்கார், அங்கே தரிசனம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த தடா பக்கத்தில் சிறுவாபுரி முருகன். இது எதுக்காக அப்படின்னா இந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகளில் சிக்காமல் இருப்பதற்கு, உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் இந்த சிறுவாபுரி முருகன், வயலூர் முருகன், முதல்ல வயலூர் இல்லாட்டி சிறுவாபுரி. அப்படி இல்லை அப்படின்னா ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டல் முருகன். இந்த ஈரோடு திண்டல் எனக்கு ரொம்ப இட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா நான் அந்த இடத்துல தான் படித்தேன், அதனால் எனக்கு சொந்த ஊர் அதுதான். அதனால் அந்த திண்டல் முருகனை தரிசித்து வருவதன் மூலமாக பாலசுப்ரமணிய சுவாமி அந்த திண்டல் முருகனை தரிசித்து வருவதோ, சிறுவாபுரி முருகனை தரிசித்து வருவதோ, வயலூர் முருகனை தரிசித்து வருவதோ உங்களுக்கு பிரச்சனைகளற்ற, நிலம் சார்ந்த சங்கடங்களற்ற, வழக்கு சார்ந்த சங்கடங்களற்ற வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்கு இந்த முருகன் உங்களுக்கு துணை இருப்பார். இந்த ஜூலை மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம். இந்த பலாபலன்கள் மாதாந்திர பலன்களும் மற்ற பலாபலன்களும் உங்களுக்கு செவ்வனே கிடைப்பதற்கு நீங்கள் நம்ம வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய விசேஷங்கள் நல்ல இந்த மாதிரி ராசி பலன்கள் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு நடந்துட்டுருக்கு. அதுவும் டே டு டே பேசிஸில் நடக்கிறதுன்ட்டு நிறைய பேர் தொலைபேசி மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க. இதை அடுத்தவர்களுக்கும் உதவிகரமாக இருப்பதற்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள்.
அதன் மூலமாக அவர்களும் நல்ல பலன்களை உய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.